ஸோ வாட்ஸ்அப் கைஸ் ஏபர் ஆஸ்டின் நீங்கள் பார்க்குறது ஆஸ்டின்ஸ் ஃபேன் பாப். ஸோ கைஸ் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா லிவிங் எக்ஸ்பென்ஸ் இன் ஜார்ஜியா. டிபிலிசியில் பார்த்தீங்கன்னா மணி எப்படி இருக்குது, லைக் காஸ்ட் எக்ஸ்பென்சிவாக லெஸ் எக்ஸ்பென்சிவாக நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியுமா, இதெல்லாம் பற்றி நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேச போகிறேன். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ கைஸ் பிஃபோர் கோயிங் டு திஸ் டாபிக் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கரன்சியை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு ருப்பீஸ்ன்னு சொல்கிறாங்க, இப்போ யூஎஸ்னா டாலர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இப்போ டிபிலிசி ஜார்ஜியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அவங்க கரன்சி நேம் வந்து பார்த்திங்கன்னா ஜெல், அதாவது ஜார்ஜியன் லாரினும் சொல்லுவாங்க, ஜெல்லுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஜெல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே 1 ஜெல்லுன்றது வந்து இந்தியன் கரன்சி படி பார்த்தா அது ஆக்சுவலி எவ்வளோனா 29 to 30 ருபீஸ் வரும் கைஸ். நான் இன்றைக்கான டேட்டோட எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை வச்சு நான் சொல்கிறேன். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், பட் அதர் யூரோப்பியன் கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஜார்ஜியா வந்து கொஞ்சம் அஃபோர்டபுள் தான் கைஸ். ஸோ கைஸ் இப்போ நம்ம இந்த லிவிங் எக்ஸ்பென்ஸை டோட்டலி ஒரு 6 பார்ட்ஸாக பிரிப்போம் கைஸ். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹவுசிங், அப்பார்ட்மெண்ட், இந்த இதை ஸ்டப்ஸ்லாம். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ராசரிஸ், நம்ம வீட்டுக்கு தேவையான திங்ஸு, சாப்பிட்றதுக்கு தேவையான குக்கிங் திங்ஸ், அதெல்லாம் வந்து சொல்கிறேன். தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்டர்நெட் வந்து லைக் ஒய்ஃபை, அது ஒரு மொபைல் டேட்டா, இதை பற்றியும் பேசுவோம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே ஒரு சூப்பரான டிரான்ஸ்போர்ட்டேஷன் டிபிலிசியில் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டிஸ்னால் ஒன்றும் கிடையாது. இப்போ எப்படி நம்ம ஒரு வீட்டில் தங்குறோன்னா அங்கே வந்து நமக்கு கேஸ் பில், எலக்ட்ரிசிட்டி பில், அப்புறம் வாட்டர் பில், அண்ட் ஆல்சோ லைக் இப்போ நாங்கள் லிஃப்ட் யூஸ் பண்ணுறது லிஃப்ட்டுக்கு அதுக்கு ஒரு செப்பரேட் பில், அப்புறம் க்ளீனிங் பில், இதெல்லாமே வந்து இன்க்ளூட் ஆகும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து பர்சனல் எக்ஸ்பென்சஸ். இப்போ பர்சனல் எக்ஸ்பென்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திடீர்னு உங்கள் ஃப்ரெண்டு கால் பண்ணிட்டே வாடா நம்ம வெளியே போய் சாப்பிட்டு வரலாம், லைக் நம்ம இந்த இடத்துக்கு போயிட்டு வரலாம், இந்த இடத்த சுற்றி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வரலாம். அந்த டைமில் உங்களுக்கு சில செலவுகள் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதையும் நான் ஆட் பண்ணி தான் நான் இதை மொத்தம் ஒரு 6 பார்ட்ஸாக 6 to 5 பார்ட்ஸ் ஆகிட்டு 5 பார்ட்ஸாக பிரிச்சிருக்கேன். ஸோ கைஸ் இப்போ நம்ம ஹவுசிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட் நம்ம சூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து நம்ம பார்க்கணும், லைக் நம்ம ஒரு 1 BHK செட் ஆகுதா, இல்லை நம்ம 2 BHKவா இல்லை 3 BHK கான்செப்ட் பார்க்கணும் கைஸ். இப்போ 1 BHKனா பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 3 மெம்பர்ஸ் ஸ்டே பண்ணலாம், இல்லை 2 மெம்பர்ஸ் ஸ்டே பண்ணலாம். அண்ட் ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் வரும், லைக் $150 to $125 வரும் கைஸ். அதாவது நான் அது ஷேராக சொல்கிறேன். லைக் ஆஸ் அ ஹோல் 1 BHK வந்து எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு $350 to $375 or $400 கூட போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது கைஸ். அண்ட் செகண்டாக பார்த்தீங்கன்னா 2 BHK வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் கைஸ். ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் அ ஹோல் வந்து $600 வரும். அந்த $600 லைக் 4 மெம்பர்ஸ் ஷேர் பண்ணால் கூட $150 தான் வரும் கைஸ் வரும் அந்த ரெண்ட்டு. லைக் கொஞ்சம் நமக்கு அஃபோர்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா 3 BHK வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், லைக் ஒரு 5-6 பேர் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் ப்ராப்பராக செட் ஆகி நீங்கள் ஒரு 6 to 7 மெம்பர்ஸ் இருக்கீங்கன்னா நீங்கள் டெஃபினட்டாக லைக் ஒரு 3 BHK சூஸ் பண்ணலாம். 3 BHKல வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரெண்ட் வந்து $800 to $700 தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு $100 தான் எக்ஸ்ட்ராவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் மோஸ்ட்லி. நீங்கள் அதையும் சூஸ் பண்ணலாம். லைக் அங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்ட் இன்னும் குறைய சான்ஸ் இருக்குது. மேபி உங்களுக்கு $133 something என்னவோ வரும். அப்படி இருந்தால் உங்களால் அப்பார்ட்மெண்ட் வந்து ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும் கைஸ். ஸோ கைஸ் இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து க்ராசரிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைக் நீங்கள் இப்போ ஒரு செல்ஃப் குக்கிங் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க. இப்போ நீங்கள் ஹாஸ்டலில் இருக்கீங்கன்னா பிரச்சனை இல்லை, உங்களுக்கு அவங்க 3 times ஃபுட் ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. இன்கேஸ் நீங்கள் செல்ஃப் குக்கிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் டெஃபினட்டாக வந்து நீங்கள் க்ராசரிஸ் வாங்குற மாதிரி இருக்கும். லைக் க்ராசரிஸ் வந்து லைக் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்காது. நீங்கள் ஒரு பர்ஃபெக்ட் ஷாப்பிங் போனீங்கன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு பிலோ 100 lakhs தான் உங்களோட மந்த்லி எக்ஸ்பென்ஸ் லைக் க்ராசரிஸ் ஃபுல்லாகவே வரும். அதில் நீங்கள் உங்களுக்கு தேவையான எல்லா ஸ்டப்ஸும் வாங்கிக்கலாம், லைக் சிக்கன், எக், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் வந்து மசாலா எல்லாமே கிடச்சிடும் கைஸ். லைக் டிபிலிசியில் எல்லாமே இருக்கும். லைக் நமக்கு தேவையான இந்தியன் ஃபுட் ஸ்டப்ஸ் எல்லாமே கிடைக்கும், லைக் மசாலாஸு அண்ட் தென் ரைஸ், லைக் வீட்டு, கோதுமை எல்லாமே நமக்கு கிடைக்கும். லைக் எல்லாமே வந்து நீங்கள் ஆஸ் அவ்வளோ ஒரு ஏரியா பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா லைக் அதை நீங்கள் அட்லீஸ்ட் லைக் ஒரு 1 month-ஆவது நீங்கள் அது ப்ராப்பராக யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் இப்போ டொமேட்டோஸ் அண்ட் ஆனியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லைக் வீக்லி வாங்குறது பெட்டர்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது கெட்டுடும், அதனால் நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்நெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மந்த்துக்கு அது பிளானை பொறுத்து கைஸ். இப்போ நான் வந்து 29 ஜெல் கட்டுறேன். லைக் மேக்டின் நீங்கள் வந்து நம்ம ஊரில் பிஎஸ்என்எல் இருக்கிற மாதிரி இங்கே மேக்டின் ஒரு நெட்வொர்க் சர்வீஸ் சென்டர் இருக்குது. லைக் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 month-க்கு 29 ஜெல்லுன்றது நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன் எவ்வளோ இந்தியன் கரன்சிலையும் USDலையும் காமிக்குதுன்னு. ஸோ கம்மிங் டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து டிபிலிசியில் ரொம்பவே சீப் கைஸ். லைக் உங்ககிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் கார்டு இருந்தால் போதும். இது வந்து BOG ஸ்டூடெண்ட் கார்டு. லைக் BOGன்றது ஒன்றும் இல்லை, பேங்க் ஆஃப் ஜார்ஜியா. நம்ம ஊரில் எப்படி SBI, IOB அந்த மாதிரி பேங்க் இருக்கிற மாதிரி இங்கே வந்து
ஜார்ஜியாலே ஒரு பேங்க், அதுதான் வந்து பேங்க் ஆஃப் ஜார்ஜியா. இங்கே போய்ட்டு நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் கார்டு மட்டும் வாங்கிட்டோன்னா போதும் guys. நம்ம லைக் எங்கே வேணால் நம்ம ட்ராவல் பண்ணலாம். பட் வெறும் 20 தான் கைஸ் அவங்க வந்து இந்த மணி வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. லைக் 20 வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் 1.5 ஹவர்ஸ்க்கு இந்த 20 வச்சு நம்ம வந்து எங்கே வேணால் ட்ராவல் பண்ணலாம் டிபிலிசி சுற்றி. ஆஃப்டர் 1.5 ஹவர்ஸ் கழித்து அகைன் நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா மறுபடியும் 20 வந்து அவங்க டிடெக்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா பஸ்ஸில் போகிறோம்னா நம்ம டிக்கெட் எடுக்கணும். இந்த டிக்கெட் எடுக்கிற வேலையே கிடையாது. டேரெக்டாக நம்ம போய்ட்டு இந்த கார்டை வந்து அங்கே மிஷினில் போய்ட்டு இப்படி டேப் பண்ணால் போதும். லைக் ஆட்டோமேட்டிக்காக ஒரு மணி வந்து அவங்க டிடெக்ட் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ட்ராவல் என்ஜாய் பண்ணிவிட்டு லைக் நீங்கள் திரும்பி வந்துடலாம் கைஸ். ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பஸ்ஸில் மட்டும் கிடையாது, ஈவன் நம்ம மெட்ரோவே நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். மெட்ரோலையும் பார்த்திங்கன்னா 1.5 ஹவர்ஸ்க்கு நீங்கள் 20 யூஸ் பண்ணி ட்ராவல் பண்ணலாம். சேம் அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க மணி டிடெக்ட் பண்ணிவிடுவாங்க ஆஃப்டர் 1.5 ஹவர்ஸ்க்கு அப்புறம். அண்ட் ஒன் மோர் திங் சொல்ல மறந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டிஸ்னால் ஒன்றும் கிடையாது. இப்போ எப்படி நம்ம ஒரு வீட்டில் தங்குறோன்னா அங்கே வந்து நம்ம கேஸ் பில், எலக்ட்ரிசிட்டி பில், அப்புறம் வாட்டர் பில், அண்ட் ஆல்சோ லைக் நாங்கள் லிஃப்ட் யூஸ் பண்ணாத லிஃப்ட்டுக்கு அதுக்கு ஒரு செப்பரேட் பில், அப்புறம் க்ளீனிங் பில், இதெல்லாமே வந்து இன்க்ளூட் ஆகும். இதெல்லாமே இன்க்ளூட் ஆகி மேக்ஸிமம் வந்து ஒரு 50 to 60 லேரிஸ் மேலே ஆகலாம் கைஸ். லைக் மினிமம் 100 ஜெல் இதுக்கு ஸ்பெண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் இன்கேஸ் கேஸையும் எலக்ட்ரிசிட்டியும் கொஞ்சம் மினிமலாக யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா மேபி உங்களுக்கு உங்களோட யூட்டிலிட்டி பில்ஸ் வந்து குறைய ரொம்பவே சான்ஸ் இருக்குது. லைக் இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 60 ஜெல், 65 ஜெல், 70 ஜெல் அந்த மாதிரி வந்து யூட்டிலிட்டி பில்ஸ் வருது, இன்க்ளூடிங் வாட்டர், கேஸ், எலக்ட்ரிசிட்டி அண்ட் திஸ் லிஃப்ட் சிப் அண்ட் ஆல்சோ வேறு என்ன அவ்வளோதாங்க. இது எல்லாமே ஆட் ஆகி நமக்கு இவ்வளோ தான் வருது. அண்ட் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா வந்து என்டர்டெயின்மெண்ட், அப்புறம் நம்ம பர்சனல் எக்ஸ்பென்ஸ்லாம் பற்றி நான் சொல்கிறேன். லைக் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ திடீர்னு உங்களை கூப்பிட்டு லைக் வாரா நம்ம எங்கேயாவது போய்ட்டு சாப்பிட்டு வரலாம், லைக் எங்கேயாவது சுற்றி பார்க்கணும், அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு சில எக்ஸ்பென்ஸ் எல்லாம் வரும். லைக் உங்களுக்கு சில டைம்ஸ் வந்து நம்ம ஓன் இந்தியன் ஃபுட்ஸ்லாம் சாப்பிடணுன்னு உங்களுக்கு ஒரு கிரேவிங்ஸ் வரலாம். அந்த டைமில் நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டோ இல்லை ஏதாவது ஒரு ஷாப்புக்கோ போய் நம்ம வாங்கி சாப்பிடுவோம். அந்த டைமில் சில எக்ஸ்பென்ஸ் நடக்கும். அது மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு லைக் மோஸ்ட்லி வீட்டில் நான் இப்போ செல்ஃப் குக் பண்ணுறதுனால நான் வந்து மோஸ்ட்லி வெளியே போய் சாப்பிட்றது கிடையாது. லைக் ரொம்ப ரேர், மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி போவேன். இன்கேஸ் லைக் உங்களுக்கு ரொம்ப கிரேவிங்ஸாக இருக்குது, லைக் நியூ ஆர் இன் ஹாஸ்டல் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து லைக் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, நிறைய இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. எஸ்பெஷலி மலையாளம் ரெஸ்டாரண்ட்ஸ், தமிழ் ரெஸ்டாரண்ட்ஸ் நிறையவே இருக்குது. லைக் அங்கே போய்ட்டு உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை நீங்கள் சாப்பிட்லாம். அதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேபி ஒரு 50 ஜெல் ஆகலாம். லைக் நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஹோல்சம் மீல் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 50 ஜெல் ஸ்பெண்ட் பண்ணலாம். மோஸ்ட்லி எனக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 25 ஜெல் to 30 ஜெல்லே வந்து நம்ம ஒரு ஒன் டேக்கான ஃபுட்டை நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அண்ட் ஆல்சோ லைக் இங்கே நிறைய மெஸ்ஸஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. லைக் இன்கேஸ் உங்களுக்கு குக் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருந்த பட்சத்தில் யூ கேன் ப்ரிஃபர் சம் மெஸ். லைக் நிறைய மெஸ் இருக்குது. லைக் அந்த ஹோட்டல்ஸ் வந்து அவங்களுக்கு நிறைய மெஸ் வச்சு ரன் பண்ணுறாங்க. அந்த மெஸ்ஸில் நீங்கள் லைக் ஒரு மாதத்துக்கு மேபி அரவுண்ட் 1 மீலுக்கு பார்த்தீங்கன்னா $60 கேட்பாங்க. இன்கேஸ் 2 மீல்னால் அது வந்து லைக் $100, $120 அந்த மாதிரி சம்திங் வரும். பட் ஃபுட்டோட குவான்டிட்டியும் பெருசாக குறை சொல்ல முடியாது, ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ஹோப் யூ கைஸ் என்ஜாய் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டிபிலிசிக்கு படிக்க வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் கைஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். See you guys, bye.